மக்களே 184வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல இன்னொரு மிரண்டான். டே நீ யாரு தான்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபியை பார்த்து. நான் ஒரு ரப்பர் ஆல்டா, நான் அது மாதிரி ஒரு பைரட்னு சொல்றான் லூஃபி. லூஃபி சண்டை போடுறதை பார்த்துட்டு ஆயிஷாவும் அந்த குதிரையும் மிரண்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சடனா அவன் என்னென்ன பவர் இல்லாம யூஸ் பண்ணி அடிக்க பாக்குறான் லூஃபிய. லூஃபி எல்லாத்தையும் பிளாக் பண்றான். இன்னொரு பக்கம் அவனோட பவரை கொடுக்குறான். பவரை கொடுத்து அந்த கப்பலையே மேல கொண்டு வரான். அந்த கப்பல் பறக்கும் கப்பலை தான் தயார் பண்ணி வச்சிருக்கான். இது பேர் வந்து டெத் பியாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி அந்த கப்பலை வச்சு ஒரு புகையை உண்டாக்குதான். அதான் தண்டர் கிளவுடு. அதை யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் கட்டுறான். என்னன்னு பார்த்தா ஸ்கைப்பிலர் மக்கள் எல்லாமே செதறுதாங்க. டே நீ உன்னை கடவுள் சொல்றியடா, நீ எதுக்குடா உன்னை கடவுள் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்மால் டென்ஷன் ஆயிட்டான். அடிச்சு நொறுக்கி ரைபிள் சொல்லிட்டு ஒரு அடிக்கான். அடிச்சடியில என்னொரு செதறிட்டான். பேச்சு மூச்சே இல்லாம இருக்கான். நாமி மிரண்டா, என்னடா இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. என்னதான் அடிச்சாலும் லூஃபி மேல அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்றான். நம்மால் ரப்பர்னால அது நியூட்ரலைஸ் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஆயிஷா அந்த குதிரை மேல இருக்கா. என்னடா ஷிப் வர இந்த இடத்த விட்டு போகுது, இப்ப நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா ஆயிஷா. இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாமி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னொரு உன்னை டிஃபீட் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஆனா லூஃபி பாத்துக்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பக்கம் அந்த ஷிப் வர பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வேற எப்படி ஸ்டாப் பண்ணணும் வேற அவருக்கு தெரியல. அவன் திரும்பி எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். இவனடா எந்திரிச்சு நிக்கான்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளவுதான் உன்னால முடியுமாடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த உலகமே ஏன் குள்ளதுன்னு சொல்றான் அவன். எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுவாங்கடா, அது மாதிரி எல்லாருமே எனக்கு மண்டிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த உலகமே ஏன் குள்ளது, எனக்கு ஈக்குவல் எவனுமே கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அந்தாண்டா கடவுள்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். மக்கள்லாம் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே அப்பரியாட பாருங்கடா, பறந்து வந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த கப்பல் தான் பறந்து வந்துகிட்டு இருக்கு. தண்டர் கிளவுட் அப்படியே உலகம் முழுக்க பறவை விட்டுக்கிட்டு இருக்காது. மக்கள்லாம் தடிக்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷிப்பை நோக்கி போறாங்க. அவங்க உலகத்துல அப்படி என்னதாண்டா நடக்கு, இந்த கருப்பு கிளவுட் என்னதாண்டா காட்டுதுன்னு சொல்லிட்டு மக்கள் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்கைப்பிய மக்கள் வேகமா வராங்க. சாண்டியன்ஸ் சீக்கிரம் இங்க வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க லூசிக்கு போகணும்னு சொல்றாங்க. உடனே மக்கள் எல்லாம் மிரண்டு பாக்குறாங்க. சாண்டியன்ஸ் ஸ்கை பீப்புள் எதுக்குடா இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் ரோபினை கட்டுறாங்க. சோப்பரையும் ஜோரோவையும் தூக்கிட்டு வந்துட்டா. ஷிப் என்னடா பறந்து வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறா. அட இது நம்ம என்னருக்குள்ளதான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இத்தனை தடவை அடிச்சு கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்னுக்கிட்டே இருக்கான் என்னரு. அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டுக்கு. ஆனா அவனோட எலக்ட்ரிசிட்டி பவர்னால அது வானத்துக்கு பறந்து போய்கிட்டே இருக்கு. டே நான் ஒரு ஏஞ்சல் மாதிரிடா, என்னையெல்லாம் எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா எலக்ட்ரிசிட்டி பவர் உண்டாக்கிட்டு இருக்கான். என்னாலையும் முடியாதுன்னு சொல்றான். சடனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். அண்ணல் வேகத்துல ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். ஆனா அவன் எலக்ட்ரிசிட்டி பவர் உண்டாக்குதான். ஸ்ட்ரெயிட்டா வந்து லூஃபி பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வரான். சடனா பார்த்தா சுத்தி இருக்க தங்கத்தை இழுத்து லூஃபி கையில தூக்கி மாட்டி விட்டான். அவன் கை எரியுதான்னு சொல்லி லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லூஃபி கை அதுல மாட்டிக்கிருச்சு. இனிமேல் இதுல இருந்து உன்னால வரவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கூட இனிமேல் நான் சண்டை போட போறது இல்லடா, அவ்வளவுதான்டா அது உறைஞ்சிருச்சு. இனிமேல் அதெல்லாம் வந்து உன்னால வெளியே வரவே முடியாது, உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா லூஃபி கை அதுல மாட்டிருச்சு. அதனால அதை எடுக்கவே முடியல. அவன் மொத்த தங்கத்தையும் போட்டாலும் அது அவ்வளவுக்கான வெயிட்டா இருக்கும். இனிமேல் நீங்க சரிபட மாட்டேன், இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்லிட்டு அந்த பந்தை எட்டிக்கிட்டு மிதிக்கான். அது தங்க பந்து. அது சுத்திக்கிட்டு அப்படியே கீழே போகுது. என்னன்னு பார்த்தா லூஃபி வேற ரப்பரு, அந்த வெயிட் தாங்கவே முடியல. அப்படி இடிச்சுக்கிட்டு போறான் ஒரு பக்கம் லூஃபி. ஆனா அதோட வெயிட்டா இழுத்து போய்கிட்டே இருக்கு. லூஃபின்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். டே இந்த உலகமே ஏன் கூடடா, உன் கதை முடிஞ்சிருச்சு, என்னை இனிமேல் எவனாலே டிஃபீட் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு முட்டாள்டா, நான் உன்னை டிஃபீட் பண்ணியே தீர்வேன்டா. ப்ளூ சீல உனக்கு மேல ஆளலாம் நான் பாத்துட்டு தான்டா வந்திருக்கேன், அங்கெல்லாம் நின்றுட்டு தானே வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான், டே நீ ரொம்ப பேசுறான்னு சொல்லிட்டு அங்க இருக்க போர்டை வந்து ஒரு தட்டு தட்டுறான். சடனா உடையுது. லூஃபி பார்த்தா உடஞ்சிட்டான். மேல இருந்து கீழே விழுந்துட்டான். லூஃபி வேற ஒரு பக்கம் முழிக்கா. நாமி என்னடா ஆச்சு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆயிஷாவா கத்துறா. லூஃபி மேல இருந்து உழுறான்டா. ஹாரி பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. ஆயிஷா பியர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா நாமி. அடே ஆயிஷாவா அந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கோலப்பாயில என் கூட சண்டை போடுறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டே ஹார்ஸ் பேர்டு நம்மளால காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா ஆயிஷா. குதிரை வேற ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஆயிஷா இங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. என்னன்னு பார்த்தா மேல இருந்து தண்டரை போட்டு கதையை முடிக்கலான்னு வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆயிஷா கதையை முடிக்கலான்னு பாக்குறான். இது கடவுளோட ஜட்ஜ்மெண்ட் எல்தோர்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அந்த இடமே தரமட்டமா ஆயிருச்சு ஒரு பக்கம். ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. ஆயிஷா பேரு என்ன ஆனாங்கன்னே தெரியல. மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி. சால்ட்டா லூஃபி கதையை முடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான். லூஃபி ஆயிஷான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. ரப்பரால் என்னை ரொம்ப டென்ஷன் படுத்திட்டான், அதான் அவனை அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னரு நாமி இதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்டா இவன் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த கப்பல ஒரு பக்கம் அப்படி பொறுமையா பறந்து போய்கிட்டே இருக்கு. இங்க கீழ இருந்து கோனிஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. டைவன்ஸ் கோட்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காவா. அப்படி நாமி சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. தங்க இந்த மாதிரி இடத்துலதான் இருக்குன்னு நினைக்குன்னு சொல்லிட்டு காமிச்ச இடத்த தங்கத்தெல்லாம் நாங்க எடுத்துட்டு இந்த வழியோட தான் தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நாமி சொல்லி இருந்திருப்பா.
ஷிப் அங்கதான் இருக்கும், அப்ப நான் அங்கதான் போகணும், அங்க போய் அவங்கள பாக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளூசிக்கு இவங்களை கண்டிப்பா நான் கைட் பண்ணணும், இவங்க இங்க இருந்து தப்பிச்சே தீரணும்னு சொல்லிட்டு கோனிஸ் ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கா. நான் கோயிங் மேரிய பாக்க போறேன்னு சொல்லிட்டு அவ போறா. ஒரு பக்கம் ஷிப்பை தான் காட்டுறாங்க. டே இது ரொம்ப பெரிய கனவு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. ஆமி நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோமா, நம்ம ஹெவன்ல இருக்கமான்னு சொல்லிட்டு சாஞ்சி தூக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பாட்டுக்கு கனவுல உருண்டு பறந்துகிட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்துல நம்ம உசப் தான் படுத்திருக்கான், அவனும் ஓரளவு சரியாயிட்டான். நாமி கூட இருக்கான்னு நினைச்சேன், நீ எங்கடா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு. சரி நம்ம நாமி எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி முழிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியே வந்து நாமி பேர சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். மழை சரியாயிட்டான் ஒரு பக்கம். இது என்னடா வானத்துல பறந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறான். ஜூம் பண்ணி வேற பாக்குறான். என்னோட நாமி என்ன அங்க இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆனா உள்ள வந்து மிதி மிதின்னு மிதிக்கான். டே உசப் எந்திடா, தூங்குறதுக்குள்ள ஒரு நேரம் இல்ல, நம்ம ஆளுக வர மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி ஒரு பக்கம் களத்துல இறங்குறான். இனிமேல் ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். ஆடா நம்ம நாமியை காப்பாத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே காப்பாத்தணுமான்னு சொல்றான் அவன். ஒரு கடவுள் ஒருத்தன் வந்தாமட்டா அவன் தான் நம்ம இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் இங்க இருக்க கூடாது, என்னாக போறேன்னு சொல்லிட்டு உசப் அப்படியே அங்க இங்கே தவண்டுகிட்டே இருக்கான், பயந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நம்ம நாமி அவன் கடத்திட்டு போயிட்டான்டான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. எங்கடா கடத்திட்டு போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். தான் சொல்றான் வானத்துல கப்பல் பறந்தோன்னு மிரண்டான், ஏடா கப்பல் பறக்குன்னு சொல்லிட்டு. நாமி கண்டிப்பா அந்த கப்பல தான்டா இருக்கா, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நான் நாமியை காப்பாத்தியே தீருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இந்த நேரத்துல இந்த கோனிஸும் அந்த நைட்டும் எங்க போனாங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல நம்ம நாமியை காப்பாத்தணும் அதுதான் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி ஒரு பக்கம். அந்த சியூ ஃபாக்ஸ் வேற அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கு. சாஞ்சி எங்க போறானே தெரியல, களத்துல இறங்கி காட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். எங்கடா போறேன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்க போறேன், நம்ம நாமியை காப்பாத்த கப்பலை தேடி போறோம்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். அந்த ரோப் எங்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அந்த உசப் பாவாடா அது ஏன்டா தாண்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா உசப்ப தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அதை நீ போன்னு யூஸ் பண்ணாத, நான் சொல்லல யூஸ் பண்ணு, நாமியை காப்பாத்த நம்ம போன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஓ வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு. நம்மளால லூஃபி அடிக்க முடியாம அடிச்சு கல்ல கட்டி இறக்குன மாதிரி தங்கத்தை கட்டி இறக்கிட்டான். இனிமேல் இது எனக்குள்ள இடம்டா, இனிமேல் நான் செய்யறதா செய்வேன், ஸ்கைப்பியாவே எனக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெறுத்த நோக்கி போறேன், இந்த அழியா நாளை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி நக்களை சிரிக்க வர செய்தாங்க. நான் இன்னொரு விஷயத்த மறந்துடவே செஞ்சுட்டேன், அந்த பொக்கிஷத்தை போற வழியில எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்ன சாண்டோரில் உள்ள ஒரு பிரைடான இது, அதான் அந்த கோல்டன் பெல், அந்த தங்க மணி எடுக்கணும் தான் பிளான் பண்றான். ராபின் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். அந்த பெரிய பெல்லு நம்ம இதுக்குள்ள செட் ஆகுமான்னு வேற யோசிச்சு பாக்குறான். முறைச்சுக்கிட்டே இருக்கா, நீ என்ன முறைக்கிற, நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல உனக்கு என்ன விஷயம்னு சொல்லு, நான் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபியூச்சர் விஷ் தானே, அதை நான் கேட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், நான் இவ்வளவு நாள் இருக்கல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதான் என்னோட தங்கமான ஃப்ரெண்ட்ஷிப் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. என்னன்னு பார்த்தா நைட்டு பார்ட்டி கொண்டான விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாவா. ரோபின் லூஃபி எல்லாருமே இருந்ததை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கல, நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், ஏகப்பட்ட விஷயம் அவங்க கூட இருந்தேன் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டே இருக்காவா. லூஃபியோட தொப்பி எனக்கு கையில தான் வச்சிருக்கா, நீ பண்ண தப்புக்கலாம், நீ வந்து இதெல்லாம் பட்டுதான் தீருவ, உனக்கு ஒன்னும் புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இனிமேல் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு எதுவுமே வேண்டாமான்னு சொல்லிட்டு கேக்குறான் அவன் திரும்பியும். உயிர் உனக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். நாமியே மிரட்டுறான் ஒரு பக்கம். இங்க அடுத்த சீனே நம்ம கோனிஸ் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்துட்டா கோனிஸ். கோனிஸ் வந்து ஸ்வீட்டை கட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா நாங்க உசப்பு சாஞ்சின்னு சொல்லிட்டு பார்த்தா அது என்னமோ மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு இங்க இல்லன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அழகா நின்னுக்கிட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லவே தெரியல. ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா என்னென்னமோ செஞ்சு காட்டுது, அது ஒன்னொன்னா செய்கை காமிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் முழிச்சாங்க, குதிச்சு ஸ்ட்ரெயிட்டா காட்டை நோக்கி போயிட்டாங்க. அந்த பிளையிங் ஷிப்பை நோக்கி போனாங்கன்னு சொல்லிடுது, அதுவே கப்பல் நோக்கியே போனாங்கன்னு சொல்லிட்டு கோனிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றா. அது ஒரு பக்கம் சாஞ்சி தான் காட்டுறாங்க. நம்மளால வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். டேய் எப்படிடா இங்க இருந்து அங்க போக முடியும், பெரிய காத்தடிக்குடா, இங்க இருந்து அவ்வளவு தூரம் அந்த கயிறு போகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். அதெல்லாம் வேண்டாண்டா, நீ வேணா போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே போக்கஸ் பண்ணு, போயே திருன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. இப்ப போடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். ஆன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பார்த்தா சாஞ்சி நோக்கி அனுப்புறான். சாஞ்சி ஒரு கிக் தான் பண்றான், அது வானத்து நோக்கி இந்த கயிறு போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ உயிரோட இருக்க புரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஷிப்ல நீ இருக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு விதி தான் உனக்கு இருக்கு, நீ சாக போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் பாவ போட்டு மேல கப்பல்ல ஹூக்க போட்டு விட்டானுங்க. வேற லெவலா வரான் சாஞ்சி. உசப் ஆடாம இருடா, நான் மேல ஏறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க உசப்பு செத்து மதக்க மாதிரி அங்கங்க ஆடிக்கிட்டு இருக்கான். மேல இருந்து கீழே விழுந்துருவானுங்க போலுக்கு. நாமியை காப்பாத்தா நம்மளால களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்கான் சாஞ்சி ஒரு பக்கம். கடவுளோ என்னவோ, நாமி மேல கை வச்சோம்னா அவனை துண்டு துண்டு ஆக்குவான்டா. ப்ளூ சீல உள்ள டெவில் தான் நான் சொல்லிட்டு நம்மளால ஏறி போய்கிட்டு இருக்கான். நாமி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போறான் ஒரு பக்கம் மேல ஏறிக்கிட்டு. தப்பிக்கன்னா என்னோட எனர்ஜி பிரெயின் பவர் எல்லாத்தையும் ஒன்னா யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான் எப்படியாச்சும் இங்க இருந்து சர்வே பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு இருக்காவா. எப்படியாச்சும் இந்த செயல் பண்ணணும், இங்க இருந்து இறங்கி போகணும்னு சொல்லிட்டு அவங்க குருவை ஒன்னு ஒன்னா யோசிச்சு பாக்குறாவா. என்னன்னு பார்த்தா டெம்போ முதுகு பின்னாடி தான் வச்சுக்கிட்டு இருக்காவா. லூஃபி உன்னோட நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.